Modi is a great man. That he loves Trump. Now, I don't know if the word love, I don't want you to take that any different. I don't want to destroy his political career, okay? மோடி மிகவும் சிறந்தவர். அவருக்கு ட்ரம்ப் ரொம்ப பிடிக்கும். அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் அழிக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. பிரதமர் மோடியுடைய முக்கியமான ஃபைல்ஸ் அமெரிக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்தியாவை ஒட்டுமொத்தமாக விற்பதற்கான வேலையை பார்க்கிறாரு. ட்ரம்ப் மிரட்டுறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசு இதுல எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதிக்காக்குறாங்க. ட்ரம்ப்புக்காக சில விஷயங்களை நீங்க செய்யணும். அதுல குறிப்பா இஸ்ரேலுக்கு சென்று ஆடி பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அதற்கு பிரதமர் மோடி செஞ்சாரு. அதற்கு சில பலன்களும் கிடைச்சது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய இரண்டாவது பாகம் இன்னும் வெளியில வரல. அதுல சில முக்கியமான ஆவணங்கள் அமெரிக்காட்ட இருக்கு. அதனால தான் பிரதமர் மோடி பயப்படுறாரு. ஜனவரி 30ஆம் தேதி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுது. 1ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் இந்த ட்வீட் போடுறாரு. அடுத்த நாளே பிரதமர் மோடி அவர்கள் ஒப்பந்தத்துக்கு அக்செப்ட் பண்றாங்க. ஒரு நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனை முக்கியமாக இந்த அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார ரீதியாக இந்தியாவுடைய வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம். அப்ப அந்த விஷயத்துல நீ நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது அப்படின்னா நாடாளுமன்றம் எத்தகைய ஜனநாயக விரோத போக்கோடு செயல்படுது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய தாக்கம் இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக போகுது அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் எழுப்பியிருக்கு. ஏன்னா பிரதமர் மோடியை அதிபர் ட்ரம்ப் மிரட்டுறாரு. பிரதமர் மோடியுடைய முக்கியமான ஃபைல்ஸ் அமெரிக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்தியாவை ஒட்டுமொத்தமாக விற்பதற்கான வேலையை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க பற்றி எறியக்கூடிய நிகழ்வு தொடங்கியிருக்கு. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் பேசிய ஒரு விஷயந்தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசும்பொழுது மோடி மிகவும் சிறந்தவர், அவர் அவருக்கு ட்ரம்ப்பை ரொம்ப பிடிக்கும், அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் அழிக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இந்த வீடியோவை கட் பண்ணி தான் சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சிகள் உட்பட பல தரப்பினரும் ட்ரம்ப் மிரட்டுறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசு இதில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதி காக்குறாங்க. அமெரிக்காவுடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஏற்கனவே வெளியில் வந்த சூழலில் 2வது பாகத்தில் முக்கியமான ஆவணங்கள் இருக்குது. அதனால தான் ட்ரம்ப்புடைய இந்த பேச்சுக்கு மோடி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிலாம் இன்னைக்கு பெரிய அளவில் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சமீபத்தில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினுச்சு. அதில் பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் குறிப்பிட்டிருந்துச்சு. அந்த இமெயிலில் ட்ரம்ப்புக்காக சில விஷயங்களை நீங்கள் செய்யணும், அதில் குறிப்பாக இஸ்ரேலுக்கு சென்று ஆடி பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அதற்கு பிரதமர் மோடி செஞ்சாரு. அதற்கு சில பலன்களும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லாம உலக அளவில் இன்னைக்கு பல்வேறு தலைவர்களும் அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய இந்த நிலையில பிரதமர் மோடி அவர்களுடைய அடுத்த கட்ட ஒவ்வொரு நகர்வுமே சந்தேகத்துக்குரியதா இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு பிரஸ் மீட் பாராளுமன்றத்தில் அவரை பேச விடல. ஓம் பிர்லா தொடர்ந்து தடுக்கிறாரு. அமெரிக்க இந்தியா ஒப்பந்தம் தொடர்பாக பேசுவதற்கு முற்படும் பொழுது கூட பேச விடலை. தொடர்ந்து பேசுவதற்காக அமளியில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுறாங்க. இருந்தாலும் கூட அவர் பேச தொடர்ந்து மறுக்கப்படுறாரு. தொடர்ந்து வெளிநடப்பு செய்கிறாங்க. இதற்கு பிறகு அவர் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய 2வது பாகம் இன்னும் வெளியில் வரல. அதில் சில முக்கியமான ஆவணங்கள் அமெரிக்காட்ட இருக்குது. அதனால தான் பிரதமர் மோடி பயப்படுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்டில் ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. இப்போ அண்மையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் இதற்கு பின்னாடி நம்ம அரசியல் பின்னல்களோடு நம்ம பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படுற வேளாண் பொருட்களாக இருக்கட்டும் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இது மாதிரியான பொருட்களுக்கு 18% வரி விதிப்பாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வேளாண் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு 0% வரி விதிக்கணும். இதற்கு இந்தியா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்கிறாரு. இது எப்போ நடக்குது அப்படின்னா ஜனவரி 30ஆம் தேதி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுது. 1ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் இந்த ட்வீட் போடுறாரு. அடுத்த நாளே பிரதமர் மோடி அவர்கள் ஒப்பந்தத்துக்கு அக்செப்ட் பண்றாங்க. அதோடு சேர்த்து ரஷ்யாவில் இன்னைக்கு நம்ம முன்னாடி கச்சா எண்ணெய் வாங்குவதுங்கிறது ரஷ்யாட்ட தான் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது, நீங்கள் வெனிசுலா கிட்ட தான் கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு டிமாண்டை வைக்கிறாரு. அதற்கும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அக்செப்ட் பண்ணுறதாக இன்றைக்கி வந்து ரகசியமாக ஒப்பந்தம் நடந்திருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வெளியில் வந்துச்சு. அதுக்கு பிறகு விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த விவகாரத்துக்கு பின்னாடி பிரதமர் மோடியை அதிபர் ட்ரம்ப் வந்து மிரட்டுறாரு அப்படின்ற ஒரு வைக்கிற புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இந்த ஒப்பந்தம் விவகாரத்தில் ட்வீட் போட்டதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை, பிரதமர் மோடி அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசுகிறதா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி பல்வேறு முடிச்சுகளை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகளும் வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாமல் இன்றைக்கி இந்திய அரசு இதில் வந்து மௌனம் காக்கிறதும் இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தீனியை போட்டிருக்கு. ஒரு நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனை, முக்கியமாக இந்த அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரம் ரீதியாக இந்தியாவுடைய வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயத்தில் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது அப்படின்னா, நாடாளுமன்றம் எத்தகைய ஜனநாயக விரோத போக்கோடு செயல்படுது அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எல்லாம் தொடர்ந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை மத்திய அரசு பார்க்குது. குறிப்பாக ஓம் பிர்லா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது, பிரதமர் மோடியை பெண் எம்பிக்களை வச்சு தாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்போ இந்த விவகாரத்தை எல்லாம் குறிப்பிட்டு தான் எதிர்க்கட்சிகள் நாங்கள் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், நீங்கள் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு எங்களை வந்து முடக்கலான்னு நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஒருபோது நாங்கள் வந்து அஞ்ச போகிறதில்லை அப்படின்னு சொல்லி பெண் எம்பிக்கள், அதாவது பிரியங்கா காந்தி, ஜோதிமணி, சில பெண் எம்பிக்களை முன்னதாக சுதா எம்பி அவர்களெல்லாம் வச்சு இந்த விவகாரத்தில் வந்து உறுதியாக அவங்க நிற்கிறதாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் வந்து ஓம் பிர்லாக்கு எதிராக எழுதியிருக்கிறாங்க. இது பெரிய அளவில் இன்னைக்கு இந்திய அளவில் அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கு. நாடாளுமன்ற விவகாரத்தில் டைவர்ட் பண்ண விஷயமா இருக்கட்டும், அமெரிக்க இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக முறையான அறிக்கை சொல்லாமல், முறையான விளக்கம் கொடுக்காம இன்னைக்கு வந்து மத்திய அரசு ரொம்ப அமைதி காக்கிறது, இது எல்லாமே வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையும் கூட. எப்ஸ்டைன் ஃபைல்ஸோடைய தாக்கம் இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக போகுது அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் எழுப்பி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த நீதித்துறை தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுடைய நீதித்துறை வெளியிட்டிருக்கிறதுக்கு பின்னாடி அது உலக அரங்கில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிற ஒரு ஐயத்தையும் எழுப்புறாங்க. அதோடு சேர்த்து இதில் பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் உட்பட பல்வேறு நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுடைய பெயர்களும் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சில சிங்கர்ஸோடைய பேரும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, கலைத்துறையில் உள்ளவங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங், அதே மாதிரி பில் கேட்ஸ், இவங்களுடைய பேர்லாம் வந்து இதில் வெளிப்பட்டிருக்கு. இது வந்து இந்த எக்ஸ்போஸ் மூலமாக அமெரிக்கா பின்னாடி ஏதாவது ஒரு சதித்திட்டம் தீட்டுதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அமெரிக்காவுடைய இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்தினுடைய இதையும் பார்க்க முடியுது. ஏன்னா ராகுல் காந்தி குறிப்பிடும் பொழுது 4 மாதமாக இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடப்பில் போடப்பட்டிருந்துச்சு, அதற்கு இரவோடு இரவாக கையெழுத்து போடுறதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை இங்கே ராகுல் காந்தி முன் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த விவகாரத்தில் இன்னும் சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல், எதிர்க்கட்சிகளுடைய வைக்கக்கூடிய விமர்சனங்களை மட்டும் இல்லாமல், ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் வந்து இந்த சந்தேகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும். ஏன்னா மத்திய அரசோட முறையான ஒரு பதில் இதுவரைக்கும் வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம். இதில் வந்து பல தரப்பினர் வந்து ராகுல் காந்தியோடைய பேர்லாம் இருக்குது எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது சில தரவுகள் ராகுல் காந்தியினுடைய பேப்பர் கட்ஸை வந்து அதில் ஷேர் பண்ண விஷயங்கள் தான் இருக்கே தவிர, ராகுல் காந்தியை குறிப்பிட்டு எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து குறிப்பிட்டதாக எந்த ஒரு ஆதாரமும் அதில் இல்லை. இப்போ அந்த விஷயத்தையும் வந்து இதில் விளக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதில் பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வந்து பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், பிரதமர் மோடியை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ராகுல் காந்தியுடைய பேர் தான் இருக்குது, பிரதமர் மோடியுடைய பேர் எங்கே குறிப்பிட்டிருக்கு, எந்த ஃபோட்டோஸில் இருக்கிறாரு, எந்த வீடியோவில் இருக்கிறாருலாம் கேள்வி கேட்குறாங்க. ஒரு இமெயிலில் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அவருடைய பேர். மற்றபடி அவருடைய புகைப்படமோ, ஜெஃப்ரி எப்ஸ்டைன் கூட பின்னாடி இருந்த புகைப்படங்களோ, அதாவது ட்ரம்ப் எப்படி கூட இருக்கிறாரு அது மாதிரியான புகைப்படங்களோ வீடியோக்களோ வந்து வெளியிடப்படலை. ஒருவேளை எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் அடுத்த கட்டத்தில் இது வந்து வெளியில் படலாங்கிற ஒரு ஐயத்தினால கூட இந்த மாதிரி செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் தான் இன்றைக்கி காங்கிரஸ் தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி எப்ஸ்டைன் ஃபைல்ஸினுடைய விவகாரத்தோடு சேர்த்து இந்த அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணி பேசப்படுது. இதில் வந்து பல்வேறு அரசியல் காரணங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த விவகாரத்தில் எத்தகைய காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. மற்றும் ஒரு அரசியல் தொடர்பான ட்ரெண்டிங் விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.